தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக பேசக்கூடிய சக்திகளை மட்டும் தேடி பிடிச்சி கைது பண்றது, தேடி பிடிச்சி இணைத்த முடக்கிறது, தேடி பிடிச்சி அச்சுறுத்துறது, அதன் மூலம் எங்களுக்கு எதிராக நீங்க அரசுக்கு எதிராக பேசக்கூடாதுன்னு அச்சத்தை விளைவிப்பதுங்கிறது பாசிச போக்காக தான் பார்க்கப்படும். இப்படி ஏகப்பட்ட ஏஏ வீடியோக்களை தமிழக வெற்றி கழகம் அதனுடைய அதிகாரப்பூர்வமாகவும் பேசியிருக்குது. அதனுடைய தொண்டர்கள், இன்ஃபுளுசர்கள் எல்லாரும் வெளியிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் எப்ப கைது செய்ய போறீங்க? தமிழக வெற்றி கழகம் பொய் பேசும் பொழுதும், தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் தவறான தகவலை இணையதளத்தில் வெளியிடும் பொழுதும் எந்த மறுப்பும் தெரிவிக்காத இந்த தமிழ்நாடு அரசு தமிழக வெற்றி கழகம் செய்கின்ற முறையான தவறுகளை சுட்டிக்காட்டுகின்ற கருத்துரையாளர்களை, சோசியல் இன்ஃபுளுசர்களை தேடி பிடித்து கைது செய்வது, அவர்கள் இணையதளத்தை முடக்குவது என்பது தமிழக வெற்றி கழகம் மெல்ல மெல்ல பாசிசத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை மக்களிடம் அம்பலப்பட்டிருக்கிறது. இது போல பல்வேறு இடங்களில் தாங்கள் ஆட்சி கட்டலுக்கு வரதுக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழகம் வெளியிட்ட ரீல்ஸ் ஆகட்டும், அவங்க மேடை பேச்சு, இது எல்லாம் பொய் தான். ஏன்னா இன்னைக்கு மாரிதாஸ் பேசின கருத்து முரண்பாடா இருக்கு, உண்மைக்கு புறம்பா இருக்குது, அது ஏஐ செயல்படுத்தப்பட்டுங்கிறீங்களே. இப்படி ஏகப்பட்ட ஏஏ வீடியோக்களை தமிழக வெற்றி கழகம் அதனுடைய அதிகாரப்பூர்வமாகவும் பேசியிருக்குது. அதனுடைய தொண்டர்கள், இன்ஃபுளுசர்கள் எல்லாரும் வெளியிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் எப்ப கைது செய்ய போறீங்க? ஏன்னா சட்டங்கிறது ஒண்ணுதானே. எல்லா மக்களுக்கும் நீங்க தான் முதல்வர். உங்களுக்கு எதிர்த்து வாக்களித்து இருந்தாலும் இந்த மக்களுக்கு சேர்த்து நீங்க தான் முதல்வர். எப்படி ஐயா பிரதமர் மோடி இருக்காரோ அதே போல இங்க ஜோசப் விஜய் தான் தமிழ்நாட்டுக்கு முதல்வர். அவங்க எதிர்கட்சிக்கும் சேர்த்து அவர் தான் முதல்வர், அவர் எதிர்த்து ஓட்டு போட்ட மக்களுக்கும் சேர்த்து அவர் தான் முதல்வர். ஆனா அந்த முதல்வரின் கீழ் இயங்கக்கூடிய காவல்துறை